குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒரு புதிய மாதத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தை காண நமக்கு உதவி செய்திருக்கிறார். என்னோடு இணைந்து பாடுங்கள். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திற்கென்று, இந்த வருஷத்தின் கடைசி மாதமாகிய இந்த மாதத்திற்கென்று தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இதுதான் இந்த மாதம் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் முடிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் புதிய துவக்கத்தை உண்டாக்கினதை நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை இந்த 11 மாதங்கள், இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்திருக்கலாம், வேதனைகள் நடுவில் நடந்திருக்கலாம். இந்த வருஷமே எனக்கு நன்றாக அமையவில்லை என்று ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். எந்தான் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் மரித்து போனால் கூட நலமாயிருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போராட்டம் நிறைந்த, வேதனை நிறைந்த, பாடுகள் நிறைந்த, கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை உருவ நடந்து போகிற ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருந்திருக்கலாம். ஆனாலும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்னும் இந்த வருஷம் முடியவில்லை. இன்னும் 1 மாதம் இருக்கிறது, இன்னும் 31 நாட்கள் இருக்கிறது அல்லவா? ஆண்டவர் இந்த முடிகிற நேரத்தில் ஒரு புதிய துவக்கத்தை துவக்கி நீங்கள் மகிழ்ச்சியோடு அடுத்த வருஷத்திற்கு நுழைவதற்கு உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆகார் என்ற பெண் ஆபிரகாமால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணாக குழந்தை அழைத்து கொண்டு வனாந்தரத்தில் போய் கதறி அழுது, ஐயோ என் குழந்தை மரிக்க போகிறது, நான் எப்படி அதை பார்க்க முடியும் என்று தூரத்தில் போய் அழுது கொண்டு விழுந்து கிடந்த பொழுது ஆண்டவர் கைவிட்டாரா? வனாந்தரத்தில் ஆகாரை கண்ட ஆண்டவர் வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைத்த அந்த ஆகாரையும் மகனாக இஸ்மவேலையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து, உன் மகனை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்கி ஆசீர்வதித்தார் அல்லவா? அதே ஆண்டவர் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் கணவரால், உங்கள் பிள்ளைகளால், உங்கள் மனைவியினால் நீங்கள் கைவிடப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கைவிடப்பட்ட உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை இந்த மாதம் நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. சாரிபாத் என்ற விதவை, ஏழை விதவை, பஞ்ச காலம், சாப்பிடுவதற்கு கூட ஒன்றுமில்லை. அவளும் அப்படித்தான் தன்னை மகனோடு கூட கடைசியாக இருக்கிற கொஞ்சம் மாவில் ஒரு அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு விட்டு சாகலாம் என்று மரணத்தை எதிர்பார்த்து வாழ்க்கை முடிந்து போனது. பஞ்ச காலம்,
ஒன்றுமே இல்லை, எல்லாம் குறைவுபட்டு போனது என்று கண்ணீரோடு விறகு பொறிக்க கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எலியாவை அனுப்பி அவளை ஆசீர்வதித்து பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவளுடைய எண்ணெய் குறையாமல், மாவு குறையாமல், அவளுக்கும் அவள் வீட்டார் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றினார் அல்லவா? அதே ஆண்டவர் குறைவோடு கூட நான் இருக்கிறேனே, குழந்தை இல்லாத குறைவு, வேலை இல்லாத குறைவு, திருமணமாகாத குறைவு, பணக்குறைவு, ஆரோக்கிய குறைவு என்று கண்ணீரோடு இருக்கிற உங்களை இந்த கடைசி மாதத்தில் உங்கள் குறைகளை நிறைவாக்கி மகிழ்ச்சியோடு உங்களையும் மற்றவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை உயர்த்த என் ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். மூன்றாவது பார்க்கிறோம், பேதுரு என்கிற மனுஷன் இரவெல்லாம் மீன் பிடித்தான், ஒரு மீன் கூட அகப்படவில்லையாம். சோர்ந்து போய் அவ்வளவுதான் என்று கண்ணீரோடு அவன் திரும்பி வந்திருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், ஆழத்திலே கொண்டு போய் உன் வலையை போடு, முடிந்து போனது, இனி மீன்கள் கிடைக்காது என்று நினைத்த நேரத்திலே வலை கிழிந்து போகத்தக்கதாய் 2 படகுகள் அமிழத்தக்கதாய் மீன்களை கொடுத்து அந்த பேதுருவை என் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரே. தேவ பிள்ளைகளே, உங்கள் தொழில் காரியங்கள், உங்கள் வியாபார காரியத்தில் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்த பலன்கள், எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஏன் தான் இந்த பிசினஸை ஆரம்பித்தோமோ, ஏன் தான் இந்த தொழிலை ஆரம்பித்தோமோ என்று ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, இந்த மாதம் என் ஆண்டவர் 2 படகு அமிழத்தக்கதாய் மீன்களை கொடுத்தது போல இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து மீண்டும் உங்கள் தொழிலை, உங்கள் வியாபாரத்தை இந்த மாதம் கர்த்தர் ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். கடைசியாக நாம் பார்க்கிறோம், அதே போல பெதஸ்தா குளத்திலே அவ்வளவுதான், 38 வருஷமாய் படுத்திருக்கிறேன், நான் குணமாகவில்லை, இனி அப்படியே படுத்தின ஒரு நாள் நான் சாக வேண்டியதுதான் என்று ஒரு மனிதன் கண்ணீரோடு படுத்திருந்தான். இயேசு அங்கே போனார். ஒரு நிமிஷத்தில் அவனை எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கும்படி பலனை கொடுத்து அவனுடைய சுக வாழ்வை துளிர்க்க பண்ணினாரே. இந்த நாளிலே வியாதியோடு, பல வருட வியாதிகளோடு, பல மாத வியாதிகளோடு டாக்டர்கள் குணமாக்க முடியாது என்று கூட சொல்லியிருக்கலாம். அல்லது நீங்களும் படுத்த படுக்கையை படுத்திருக்கலாம். மற்றவருடைய உதவியோடு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மற்றவருடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது என்ற ஒரு நிலையில் நீங்கள் இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு பெதஸ்தா குளத்தண்டையிலே கிடந்தவனை உயிரோடு கூட எழுப்பி மீண்டும் அவனை வாழ வைத்து தெய்வம் இன்றைக்கு உங்கள் வியாதிகளை மாற்றி இந்த மாதம் ஆரோக்கியத்தை கொடுத்து உங்கள் சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுவார். இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த வார்த்தையின்படி இந்த மாதம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நன்மையினாலும், கிருபையினாலும், இரக்கங்களினாலும், ஆரோக்கியத்தினாலும், ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக துதிக்கிறோம். கடைசி மாதத்திற்கு வந்துவிட்டோம், ஒரு நன்மையும் இல்லையே, ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வருஷம் நாங்கள் பார்க்க முடியவில்லையே என்று ஒருவேளை உடைய பிள்ளைகள் கண்ணீரோடு கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய வலது கரத்தை பிடித்து நீர் சொல்லி இருக்கிறீர், பயப்படாதே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இன்றைக்கு உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே புதிய காரியங்கள் நடப்பதாக, உடைய குடும்பங்களிலே புதிய துவக்கத்தை ஆண்டவர் கொடுப்பீராக. அவ்வளவுதான், முடிந்து போனது, அவ்வளவுதான், கையை விட்டு போய்விட்டது, இனி கிடைக்காது, இனி முடியாது என்ற சூழ்நிலைகளை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நீர் மாற்றுவீராக. இந்த மாதம் உடைய பிள்ளைகளுடைய சுக வாழ்வு துளிர்ப்பதாக. இந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு, ஆசீர்வாதத்தோடு, இந்த வருஷம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது என்று சொல்லி சாட்சி சொல்லி முடிக்கும்படி உடைய கசந்த மாறாக்களை இந்த மாதம் மதுரமாய் மாறப்படும். உடைய துக்கங்களை இந்த மாதம் சந்தோஷமாய் மாறப்படும். யார் யாருக்கு என்னென்ன அற்புதங்கள் தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீர், கொடுத்து திருப்தியாக்கும். இந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு, ஆனந்த கண்ணீரோடு முடிக்கும்படி ஆண்டவர் அற்புதம் செய்வீராக. நீரபடி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.